அத சொல்ற அண்ணாமலையார் புண்ணியம் தானே ஆதி அருணாச்சலம். எப்படி? ஆமா அருணாச்சலம். ஆமாங்க. அப்புறம் தான் அண்ணாமலை. ஆமாங்க இல்லையா? எது எப்படி இருந்தாலும் சரி. ஆமாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிடிக்கும். என்னங்க? திருவள்ளுவர் எத்தனையோ குறள் எழுதினார். அதுல ஒரு குறள் பிடிக்கும். எப்படிங்க? தெய்வத்தால் ஆகாதெனும் உழைப்புதான் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு என்ன விளக்கம்? ஒண்ணும் புரியலங்க. என்ன தெரியும்? நாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க என்ன தெரியும்? தாள அடிக்கிறோம், நான் கெட்டிக்காரன். நான் விடிய வரைக்கும் உதவாங்கிறது தான் எனக்கு தெரியும். அப்படி இல்லப்பா. சூத்து பத்தி பத்தி ஆகுறான், அதான் எனக்கு தெரியும். அதுதான் நம்ம ஜமாவோட மூல மந்திரமே அந்த குறள் படிதான் நடக்குது. தெய்வத்தால் ஆகாதெனும் உழைப்புதான் மெய்வருத்த கூலி தரும். கூலி தரும். கடவுளாலே நமக்கு வரம் கொடுக்கலாலும் சரி, கடவுளே வர கொடுக்கலாலும் சரி, இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா அந்த உழைப்பு கண்டிப்பா நமக்கு கூலி தரும். அதனால பரவாயில்லைங்க. நேத்து கூட 150 கத்த வெட்டி போட்டு தான் வந்தான். 5 மணிக்கெல்லாம் போகணும். ஆமா. அதனால உழைப்பு தான் பெருசு, உழைப்பு தான் கடவுள். இந்த ஊர்ல ஒரு 10 ரூபா கொடுத்து கொடுப்பாங்க. அது சன்மானம் கொடுத்து ஒரு பக்கம் விட்டோம். நம்ம முன்னேறத்துல வந்து ஒருத்தர் பேசணும், அந்த மாதிரி பேசாததுனாலே போதும்.